ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. திமுகவுடன் கூட்டணி அமைந்த நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சிலைக்கு பிரேமலதா மரியாதை செலுத்துகிறார். திமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக தேமுதிக முன்னதாக திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் சென்று உறுதி செய்திருந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா, சுதீஷ் ஆகியோர் மரியாதை செலுத்தி அங்கு வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தற்போது அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது? விரிவாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவின் தலைமை அலுவலகத்திற்கு தற்பொழுது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி மற்றும் தேமுதிக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ் உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று வெற்றிக்குறியை காட்டி தொண்டர்களிடம் கலந்துரையாடினர். இது தற்பொழுது அன்னதானம் வழங்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டணி சம்பந்தமாக ஆலோசனை நடத்துவார் என்றும், ஒரு பக்கம் தேமுதிகவுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்தெந்த தொகுதிகள், அடுத்தடுத்து நகர்வுகள் தேமுதிக என்ன செய்ய வேண்டும், சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி கட்சி ரீதியாக தயாராக வேண்டும், தேர்தல் வியூகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அவர் தொடர்ச்சியாக இந்த தலைமை அலுவலகத்தில் நேரடியாக ஆலோசனையில் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.